இந்த தலைப்பை எந்த ஊருக்கு கொடுக்கணும்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த தலைப்பை இதுவரைக்கும் வேற எங்கேயும் கொடுத்ததில்லை. மனிதனுக்கு மகிழ்வூட்டி வழிகாட்டுவது எழுத்தா, பேச்சா, பாட்டா, நடிப்பா, இயல், இசை, நாடகம்னு கொடுத்துருக்கலாம். அது ஒரு மாதிரி இலக்கியமாக போயிடும். ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்கடா, தமிழ் புஸ்தகத்தை படிச்சுட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இயலா, இசையா, நாடகமா அப்படின்னு பேசி கொடுத்துருக்கலாம். ஜனங்களுக்கு தலைப்பை எளிமைப்படுத்தணும்னு சொல்லி தான் இயலை ரெண்டாக பிரிச்சிட்டோம். எழுத்து, பேச்சு, இசைக்கு பாட்டு, நாடகத்துக்கு நடிப்பு. இதுவரைக்கும் பட்டிமன்றத்தில் 2 அணியில் 2 குரூப்பாக தான் பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு 4 முனை போட்டி. வர்ற 2026 எத்தனை முனை போட்டி நடக்க போகுதோ தெரியல. அதனால் இங்கே நடப்பது 4 முனை போட்டி. அற்புதமான பேச்சாளர்கள். எழுத்தா, பேச்சா, நடிப்பா, பாட்டா. ஒரு கல்யாணம் நடக்கணும்னா இந்த 4 முக்கியம். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை பேச்சுவார்த்தை நடக்கும். அங்கே ஒரு பொண்ணு இருக்காமல, ஒருத்தவன் சொல்லுவான், அப்படியா பொண்ணு என்ன படிச்சிருக்கு? விசாரணை. எம்ஏ பிஎட் படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்குது. டெம்பரவரியா இல்லை பெர்மனெண்ட் சம்பளம் வாங்குதா, இல்லை அவுட் சோர்ஸிங்கா, இல்லை 20,000 ரூபா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பெர்மனெண்ட் 1000. அப்படியா? நல்லா இருக்குமா? அது மனசை பொறுத்து. எனக்கு நல்லா இருக்குது. அந்த பையனுக்கு, உன் மகனுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துக்க. பேசுவாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போவேன், பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. பேச்சுவார்த்தை, விசாரணை. பொண்ணு வேறு யாரு கூடயாவது பேசுதா விசாரிப்பேன். மாப்பிள்ளை ஏதோ தண்ணி வெண்ணி அடிப்பாரா, சீரட்டு குடிப்பாரா, எப்படிப்பட்ட ஆள், விசாரணை எல்லாம் நடக்கும். இது பேச்சு. பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கடுத்து அதில் வர்ற எழுத்து எது? 2 பேருக்கு என்றைக்காவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா? உன் பெண்ணை என் மகனுக்கு மணமகளாக ஏற்றுக்கொண்டு 50 பவுன் நகை நான் போடுகிறேன், நீ 10 பவுன் நகை என் மாப்பிள்ளைக்கு போடு, கல்யாண செலவை 50% நாம் செலவழித்து கொள்ளலாம் அப்படிலாம் போட மாட்டாங்க. அங்கே வர்ற எழுத்து எதுன்னா பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை அடித்து எல்லாத்துக்கும் கொடுப்போம். அங்கே எழுத்து வருது. அந்த பத்திரிக்கை எப்படி அடிக்கணும்னு கண்ணதாசன் எழுதிய ஒரு இசை பாடல் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு கல்யாண பத்திரிக்கை எப்படி அடிக்கணும்னு கண்ணதாசன் தான் மாடல் போட்டு கொடுத்தார். எதில்? நெஞ்சிருக்கும் வரை படத்தில். நிகழும் பார்த்திபாண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். பத்திரிக்கை மியூசிக் வந்துருச்சா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறப்ப கெட்டி மேளம் ஒரு மியூசிக். அப்போ நாகஸ்வரம் வாசித்துட்டு இருப்ப ஒருத்தர் உட்காந்துருப்பார். அப்போ அந்த நாகஸ்வர பார்ட்டியை படுற பாட்டை பார்க்கணுமே. அங்கே ஒருத்தர் அந்த தாலி கட்டுற இடத்துக்கிட்ட ஒருத்தர் நின்று அப்படிம்பாரு, அப்படின்னு உடனே நிறுத்திடணும். தாலி கட்டுறப்ப அப்படிம்பாரு, ஓதிட்டு இருப்பார். ஏன் கல்யாணத்தில் தாலி கட்டுறப்ப கெட்டி மேளம்னு நாகஸ்வரத்தை ஊதி மத்தளத்தை அந்த அடி அடிக்கிறாங்க? யாருக்காவது காரணம் தெரியுமா? தாலி கட்டுறப்ப கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் டக 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 காதெல்லாம் அடைக்கிற மாதிரி அடி. எதுக்குன்னா அந்த நேரத்தில் சில பேர் அபசகுணமான வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்பேன். கல்யாண வீட்டில் உட்காந்து என்னடா இளவு கல்யாணம், சோத்து இளவையாவது ஒழுங்காக போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு இளவும் சரியில்லை. மாப்பிள்ளை இளவும் நல்லா இல்லை, பொண்ணு இளவு. அங்கே கல்யாண வீட்டில் இத்தனை இளவு சொல்லாமல் அந்த பொண்ணு மாப்பிள்ளை காதில் விழுந்தால் எவ்வளவு வேதனைப்படுவாங்க.
இப்படி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தன் டே கல்யாண வீட்டில் வந்து இளவுன்னுக்கிட்டு ஆள் முகரையும் பாரு, சுடுகாட்டு பொணம் மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு, அதுக்கு இளவே தேவலாம் போல இருக்கு. இவன் சுடுகாட்டு பொணத்தை கொண்டு வர்றான், இவங்க 2 பேர்த்தையும் இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான். டே அறிவு இருக்கு உங்களுக்கு? கல்யாண வீட்டில் இளவு சுடுகாடுன்னுக்கிட்டு யார் தாலி எடுத்தா உங்களுக்கு என்னடா அப்படின்னு இருக்கான். இந்த 3 பேரையிலையும் விஷம் வச்சு கொண்டு விடணும். ஒரு கல்யாண வீட்டில் இந்த 3 வார்த்தையும் பயன்படுத்தலாமா? காதில் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கான்? இது யாருக்கும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்பால் கெட்டி மேளம்னு ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. தக 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 அடிச்சு முடிச்சுட்றாங்க. இசை வந்துருச்சா? நாடகம், கல்யாண வீட்டில் நாடகம், எம்புட்டு நாடகம் நடக்க. ஒருத்தன் நம்ம இன்வைட் பண்ணாதவன் ஒருத்தன் வருவேன், இவனை கூப்பிடவே இல்லையே, குடும்பத்தோடு வர்றானே, இவன் வரக்கூடாதுன்னு தானே நம்ம பத்திரிக்கை வைக்கல, வர்றான். என்ன செய்ய முடியும் அவனை? வாங்க 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 உங்களுக்காகத்தான் வருவீங்கன்னு அடிக்கிறான் பாரியா ஒரு அடி. அவனை ரொம்ப சந்தோஷம், நான் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்கள் கல்யாணத்துக்கு ரொம்ப பிரியப்பட்டு வந்திருக்கேன். அவனுக்கு பன்னீர் தெளிப்பாங்க, ஸ்வீட்டை கொடுப்பாங்க. அப்போ பொண்ணு மாப்பிள்ளை நடிக்கிற நடிப்பு இருக்கு பாருங்க, அடாடாடாடாடாடா, எல்லாரையும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வேற வழி இல்லை. நமக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து வாங்க அப்படின்னா, இதில் ஃபோட்டோகிராஃபர் வேறு, ஸ்மைல் ப்ளீஸ், என்ன எத்தனை தடவை தான்டா ஸ்மைல் ப்ளீஸ். அதில் ஃபோட்டோகிராஃபர் வேறு, கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுங்க பாரு, உனக்கு ஏன்டா இப்படி வகுத்தரிச்ச, இன்னையோட முடிஞ்சு உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டீல, ஃபைனல் சிரிப்பு தான் அப்படின்ட்டு. அதை விட சில பேர் கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப சொல்லுவான், க்ளோஸ் க்ளோஸ். இது கல்யாண வீட்டில் சொல்கிற வார்த்தையா? க்ளோஸ்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை க்ளோஸ், பொண்ணு க்ளோஸ். அது ரெண்டு உன்னை யாரா ஃபோட்டோ எடுக்க கூட்டு வர சொன்னது? மாப்பிள்ளையே க்ளோஸுங்கிறான், பொண்ணை க்ளோஸுங்கிறான். நாடகம் நடிக்கிறம்மா, எவ்வளவு நடிப்பு நடிக்கிறான். நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பின்னால் வந்து ஒருத்தன் நிற்பான். அப்போ தான் தயிர் சோறு வாங்கி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம வாயவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவனுங்க. அப்போ தான் இப்படி தயிர் எடுத்து இப்படி சாப்பிட்டா பின்னால் அப்படியே மூடி எந்திரிப்பான் பாருங்க. உட்காந்து சாப்பிடுங்க சார். திங்கிற சோத்தில் மண்ணெல்லி போடுறதுக்குன்னே வந்திருக்கேன்னு அவனை திட்டணும் போல இருக்கு. ஆனால் திட்ட முடியாது கல்யாண வீட்டில். உட்காந்து சாப்பிட்டுப்போம் சார், நல்லபடியா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம். அப்போ மாப்பிள்ளை கேட்பார், நல்லா சாப்பிட்டீங்களா அப்படிப்பார். அருமையாக சாப்பிட்டோம்ல அப்படின்னு பொய்யை சொல்லிட்டு கிளம்பி வர எல்லாம் நடக்கும். இது நடிப்பு. எழுத்து, பேச்சு, பாட்டு, நடிப்பு ஒரு கல்யாணத்தில். வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் இந்த 4 இருக்குது. இன்னைக்கு எழுத்து அப்படிங்கிற அந்த அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வந்திருப்பவர் சென்னையில் ஏசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் விஜயகுமார். இந்த சட்ட கலரு யாராவது போடுவாங்களா? அந்த கலரு இந்த இங்கே வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய், கியா போல்தா ஹே பஞ்சு மிட்டாய். ஹிந்தி படிச்சுட்டு அங்கே வேலை இல்லாமல் இங்கே வந்து பஞ்சு மிட்டாய் வித்துட்ருக்கான். அந்த கலரில் சட்டை போட்டிருக்காரு. உண்மையில் இந்த கலரில் போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். சினிமாவில் முதல்ல இது மாதிரி கலர்களை போட்டு அமர்க்கலப்படுத்தினது யாருன்னா மக்கள் நாயகன் ராமராஜன் தான். ஆனால் அவருக்கு அப்படி இருக்கு அந்த கலர். திக்கு பச்சையில் பேண்ட்டு போட்டிருப்பார், குங்கும கலரில் சட்டை, கருப்பு பெல்ட் போட்டு இன்சர்ட் பண்ணி, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும்
அது நம் நாட்டு கேடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழியில் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகளில் தமிழ் போல் இனித்திடுமான்னு அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. உண்மையிலே தமிழ் மொழி அப்படிப்பட்ட மொழி. அந்த ஆ அப்படிங்கிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளவு மீனிங் இருக்குது. முதல்ல ஒரு சுழி. இந்த பயல்கள்லாம் பார்க்குறாங்க, வகுப்பில் தான் தமிழ் வாத்தியார் கொள்கிறாருன்னா இங்கேயும் ஆனா எப்படி போடுவதுன்னு இந்த ஆள் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஒரு சுழி, அப்புறம் ஒரு வளையம், அப்புறம் ஒரு வளையம், அப்புறம் ஒரு நேர்கோடு, அப்புறம் ஒரு நேர்கோடு. வாழ்க்கையில் நீ எத்தனை முறை வட்டமடித்து கொண்டிருந்தாலும் மீண்டும் ஏதாவது ஒரு தாழ்வு உனக்கு வந்துதான் சேரும். அந்த தாழ்வில் நீ தொடர்ந்து இருக்க மாட்டாய், மீண்டும் சமநிலைக்கு வந்து விடுவாய். மீண்டும் தாழ்ந்தாலும் உயர்ந்த அந்த இடத்தில் நிற்பாய் அப்படின்னு அந்த ஆனாங்கிற எழுத்துல இவ்வளவு வார்த்தை, இவ்வளவு மீனிங் இருக்கு. அம்மா அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, ஆங்கிறது உயிரெழுத்து, இம்முங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. நமக்கு உயிரை கொடுத்து மெய்யை கொடுத்து உயிர் மெய்யையும் கொடுப்பவள் பெற்ற தாய்ங்கிறதுக்கு அம்மா என்ற சொல் எப்படிப்பட்ட சொல் பாருங்க. அப்பா அதுவும் அதே மாதிரி தான். ஆ உயிர் சொல், உயிர் எழுத்து. இப்பு மெய்யெழுத்து, பா உயிர் மெய் எழுத்து. அப்பாவும் உயிரை கொடுத்து மெய்யை கொடுத்து உயிர் மெய்யை கொடுக்கிறார். அதனால் இந்த ரெண்டு எழுத்து, இந்த வார்த்தையை எப்போ பயன்படுத்துகிறான்? வேதப்ப அம்மா காலில் அடிபட்டுருச்சு, அம்மா அம்மா அம்மா. ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கப்ப கூட அம்மா அம்மா அப்படின்னு தான் அழுகிறானே ஒழிய, எவனாவது தன் கட்டிய மனைவி பேரை சொல்லி அழுதுருக்கானா? சரஸ்வதி சரஸ்வதி அப்படின்னா நர்சம்மா அது பேர் சரஸ்வதி. ஏண்டா அறுத்து போட்டு கிடந்தாலும் திமிருன்னு அடங்கலை பாரு. என்ன சரஸ்வதி? அம்மா என் வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டேன். அவன் வீட்டுக்காரம்மா சரஸ்வதியா? என் பேர் சரஸ்வதி தான்டா. அங்கே போய் கூப்பிடு, இங்கேயும் கூப்பிடுறம்மாங்க. ஆனால் அம்மான்னு கூப்பிட்டா யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அப்பாங்கிற வார்த்தை எப்போ பயன்படுத்துவான்? வலி குறைஞ்சு பிரச்சனையெல்லாம் தீர்ந்த பிறகு அப்பா. பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாரை நினைக்கிறோம்னா அப்பாவை நினைக்கிறான். இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வரை எல்லாரும் அப்பான்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, பலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதால் அப்பா என்ற நிலையில் அவர் இருக்கிறார்னா அப்பான்னு கூப்பிடுறாங்க. இந்த ரெண்டு வார்த்தையிலும் எவ்வளோ உயிர் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் தமிழ் எழுத்து. அதே மாதிரி பேச்சு, பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு மனுஷன் பேச்சில் தான் வாழ்க்கையிலேயே இருக்கு. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும் ஆறாது, நாவினால் சுட்ட வடுன்னார். ஒருத்தருடைய நம்ம சொல்கிற அந்த வார்த்தை, நம்ம பயன்படுத்துகிற முறையில் அந்த வார்த்தை அவ்வளோ பிரச்சனையை உண்டாக்கும். அதனால தான் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்னு நயன்தாரா பாடுவாங்க. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஏண்டா ஒரு வார்த்தைக்கு ஒரு வருஷமாடா காத்திருப்பாங்க. அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. பாரதியார் காதலி தன்னை ஏமாத்திட்டான்னு கோவத்தில் என்ன பாடுறாரு? வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. கமான் கிளாப்ஸ். என்னடி மீனாட்சி? என்னையா பாரதியார் பாட்டை பாடிட்டு திடீர்னு கமலஹாசன்ட்ட போயிட்டீங்க. அந்த பாரதியார் பாட்டை பயன்படுத்திட்டு அந்த என்னடி மீனாட்சியை இளையராஜா கொண்டு வந்திருப்போம். இவ்வளவு நான் பேசி இவ்வளவு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பையும் ஒருத்தர் அவ்வளவு பெரிய வாயை திறந்து கொட்டாய் விடுறாரு.
அவர் யாருன்னு இப்போ விட்டவருக்கு தெரியும், நான் அவரை சுட்டி காட்ட விரும்பலை அப்படின்னாரு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பேச்சு விறுவிறுப்பாக இருக்கணும்டா அப்படிங்கிறதுக்கு அவர் தான் சிக்னல் கொடுக்குறாரு. இன்னும் அவன் பேச்சு அவ்வளவு மக்களை எட்டல, எனக்கு கொட்டாய் வருதுன்னா இன்னும் நீ சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதனால் இந்த மாதிரி சிக்னலையெல்லாம் பார்த்துக்கிட்டே பேசணும். அப்போ தான் மேடையில் ஒரு பேச்சாளன் நிரந்தரமாக மக்கள்கிட்ட இடம் பிடிக்க முடியும். என்னமோ கேட்குறாங்க கேட்காட்டி போகிறாங்கன்ட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கக்கூடாது. சில வாத்தியாருங்க பாடம் நடத்துகிறப்ப இப்படி தான் நடத்துவாங்க. டே அப்பா, ஆக்சிஜன் தயாரிப்பது எப்படி அப்படின்னு நடத்துகிறார் ஒரு சயின்ஸ் வாத்தியார். ஏய், ஆக்சிஜன் நடத்த போகிறேன். யாராவது பின்னால் திரும்பி பார்த்தங்க கொலை விழுவும்டா, நேரம் உட்கார கைய கட்ட ராஸ்கல்ஸ், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. எல்லாம் அப்படியே அசையாமல் உட்காந்துருக்காங்க. ஆக்சிஜன் தயாரிக்கிறார் வாத்தியார். பொட்டாசியம் குளோரேட்டையும் மேங்கனீஸ் டை ஆக்சைடையும் 3:1 என்ற விகிதத்தில் கலந்து ஒரு குடுவையில் எரித்தால் ஒரு வாயு வெளியே வரும். எரியும் தீக்குச்சியை அந்த வாயு கரியை கொண்டு சென்றால் பிரகாசமாக எரியும். அதுதான் ஆக்சிஜன். நடத்தி முடிச்சுட்டு ஒரு பயலை எழுப்பி, நான் நடத்தினது விளங்குச்சா அப்படின்னார். எப்போ சார் நடத்துனீங்க அப்படின்னா, டே படம் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தியிருக்கேன், எப்போ நடத்தினேன். அவங்க பூரா என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, வாத்தியார் ஏன் பின்னால் திரும்ப வேணான்னு சொன்னார், அங்கே என்னமோ இருக்குது, அது என்ன அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். பயல்களை இறுக்க கட்டி போட்டு பாடம் நடத்தினோம்னா மண்டையில் ஏறவே ஏறாது. இந்த இங்கே உட்காந்துருக்கேன், இன்னும் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க போகிறாங்களோ இந்த குரூப்பு. இப்போயே அவங்க அம்மாவை சொல்லுவாங்க, வேறு அந்த ஆள் அறுத்தாருன்னா கிளம்பி வந்துடுறேண்ணா, ஏதோ நீ சொன்னங்கிறதுக்கு சத்தியத்தை கட்டுப்பட்டு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறது என் காதில் விழுகுது. ஆனால் அவன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறேன். இந்த குரூப்புகளுக்கு தான் நம்ம செய்திகளை கொண்டு போகணும். நம்ம பெரியவங்க எவ்வளவோ செய்திகளை கேட்டிருப்போம், அவனுங்க கைதட்டி ரசிக்கிற மாதிரி நாம் பேசணும். அப்போ தான் நான் உண்மையான பேச்சானேன். அந்த செக்ஷனை டச் பண்ணணும். அது மாதிரி பேச்சு அப்படிங்கிற அணி, எழுத்து அப்படிங்கிற அணிக்கு விஜயகுமார் எழுத்து தானே நீ? ரைட். நீ வேற 3 பேரும் பேச்சை தயார் பண்ணிட்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்கேன். எழுத்து பேச்சு அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே பேச்சாளர். 3 பேருமே பேச்சாளர் தான். ஆனால் ஒரு பேச்சாளருக்கே பேச்சுன்னு தலைப்பு கொடுத்துருக்கான். எப்படி பார்த்தீங்களா? அதனால தான் எங்கள் அருமை சகோதரி வேதநாயகி, முனைவர் வேதநாயகி, அவங்க திருத்தணியில் இருக்க தளபதி விநாயகம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பிரின்சிபல். நாளை காலையில் அவரை பார்க்கணும்னா நாங்களாம் வெளியே தான் நிற்கணும். பிரின்சிபலை பார்க்கணும். யார் வந்திருக்கா? லியோனி. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லு. பிரின்சிபல் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. உள்ளதுதான் அது பிரின்சிபல், அதுக்குரிய பிஸி. இன்றைக்கி அவங்க பேச்சுன்னு பேச வந்திருக்காங்க. அதுக்காக இதுவரைக்கும் பல மேடைகளுக்கு தமிழ்நாடு முழுதும் அவங்கள கூட்டு போயிருக்கேன். இன்றைக்கி தான் அவங்களுடைய கூட வேலை பார்க்குற 2 பேரை கூட்டி வந்திருக்காங்க பேசுகிறது. இது பார்க்குறதுக்கு வைஸ் பிரின்சிபல், இன்னொருத்தங்க தமிழ்துறை தலைவர். என்னென்னா, நான் வெளியில் பேசிட்டு வர்றதெல்லாம் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. லியோனி நடுவராக வச்சு சேலத்தில் நான் பேசிட்டு வந்தேன். போடி சும்மா அதெல்லாம் ஓட்டாத. அவர் என்னை எப்படி பாராட்டினார் தெரியுமா? அதெல்லாம் எல்லாரும் தான் பாராட்டுவாங்க அப்படின்னு நேரில் கேளு. நாளைக்கு நம்ம காலேஜ் முழுவதும் வேதநாயகி எப்படி பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரியணும்னு சாட்சிக்கு 2 பேரை கூட்டி வந்திருக்காங்க. காமர்ஸில் PhD வாங்கியிருக்காங்க. பெரிய விஷயம். வணிகவியலில் PhD. அருமையாக பேச்சு என்ற அணியில் பேச வந்திருக்கும் வேதநாயகி. பாட்டு அப்படிங்கிற அணிக்கு உண்மையிலே ஒரு பாடகர். அவர் பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த பாடகர். இப்போ இங்கே மைக்கில் பாடினார்னா, மணவாளன் நகரில் தூங்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா குதிரை வண்டியை கூட்டிகிட்டு இங்கே வந்துடும். யாரோ ஒருத்தர் அங்கே பாடுறாரு, சத்தம் கேட்குதுண்டு.
அப்படி கம்பீரமான குரல். ஒரு தடவை மேடையில் இந்த கருப்பு சாமி பாட்டை பாடிவிட்டார். 2 அம்மாவுக்கு சாமி வந்துருச்சு. 20-30 பேர் ஆடி நான் பட்ட பாடு. அந்த ஆடின சாமிகளெல்லாம் நான் உடுக்கடிச்சு திருப்பி ஆஃப் பண்ணேன். அதுக்கு நான் என்ன பாட்டு பாடினேன் தெரியுமா? உடுக்கடிச்சு பாடினேன் நான். ஆடி வெட்டி பூசதாரண்டி கண்ணே நம்மள் ஆடி வெட்டி பூசதாரன் ஆடின சாமியெல்லாம் ஆஃப் ஆகி உக்காந்துருச்சு. இவர் ஆட்டின சாமியெல்லாம் நான் ஆஃப் ஆக்கி உட்கார வச்சு அப்புறம் பட்டிமன்றம் தொடங்கினான். அப்படி பேசக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர். தேவகோட்டையில் அரசு நூலகத்தில் நூலகராக பணியாற்றிக்கிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் நடத்துகிற ஃபங்க்ஷன் இது. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒருத்தரை கூட்டு வந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் மேலே நடிப்பை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நடிகனை தான் இங்கே கூட்டி வந்திருக்கானே. ஆனால் அவர் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டார். காரணம், உலகத்தில் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு மனுஷன் நடிக்காத மனுஷன் உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால தான் நடிப்பை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்திருக்கக்கூடிய என் அருமை தம்பி கவிஞர் இனியவன் ரொம்ப அற்புதமாக பேசுவார். பல புதிய பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து பேசுவதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர். 4 பேரும் சிறப்பாக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. நல்ல ஞாயிற்றுக்கிழமை எங்கள் உள்ளங்களை குளிர்விக்கக்கூடிய அருமையான ரசிக பெருமக்கள் திருவள்ளூரில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். காரணம், ஒரு வார்த்தையால் உலகத்தை கட்டி போட்ட ஒரு அற்புதமான பேச்சாளருடைய வழியில் வந்தவங்க நாங்கள்லாம். அவருடைய கையை பிடிச்சி மேடைக்கு வந்தவன். யார் அப்படின்னு அவர் பேரை நான் சொல்லலை. ஒரு வார்த்தையை சொன்னாலே யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னு அதுக்கு கிராமரே வேறு யாரும் இல்லை. ஒன்று பேரறிஞர் அண்ணா, இன்னொருவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால் இப்போ முதலாவதாக பேச வரக்கூடிய தலைப்பு எழுத்து. அதனால் எழுத்து என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் முனைவர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. அற்புதமான இந்த சுழலும் சொல்லரங்கத்தின் நடுவர் பெருமானாக இருக்கின்ற பட்டிமன்றப காவலர், பாடநூல்களின் பாவலர், நாடறிந்த நல்ல நாவலர், கங்கா கௌரியின் கதாநாயகர், நகைச்சுவை மருத்துவர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களே ரசித்த வித்தகர், ரசிகர் கூட்டத்தின் சொத்து அவர், எங்கள் பட்டிமன்றத்தின் பிதாமகன் எங்கள் அண்ணன் திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்களே, நீதிபதி அவர்களே, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுவதற்கு துணை செய்தது எழுத்தாணி. திருவாரூர் தேர், ஆழி தேர். இந்த திருவள்ளூர்ல கூட தேரடி இருக்கு. ரயில் அடியிலிருந்து தேரடி வந்து தான் வரணும். திருவள்ளூர் தேரடி தேர் கம்பீரமாய் வீதியில் உலா வருவதற்கு துணை செய்வது அச்சாணி. சினிமாவிலே கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி. திண்டுக்கல் என்றால் ஒன்று லியோனி, இன்னொன்று பிரியாணி. என் வீட்டுக்காரமாக கூட்டி வந்திருக்கேன். மற்ற உதாரணம்லாம் ஓகே. திரைப்படம் என்றால் ஹன்சிகா மோத்வானி, திண்டுக்கல் என்றால் லியோனி அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ மேட்ரு இல்லாமல் விஜயகுமார் இதை சொல்லுவாரா? நீ அந்த அம்மாவோட ரசிகனா அப்படின்னா வீட்டில் பஞ்சாயத்து ஆகுமியா? வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்கப்பா. வாழ்க்கைக்கு வழிகாட்டி மகிழ் ஊட்டுவது எது? எழுத்துதான். நீதிபதி அவர்களே, எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி என்ன சொன்னான்? நீதிபதி அவர்களே, எங்க அணிக்காக சொன்னான், எனக்காக சொன்னான். பாரதியாரெல்லாம் படிங்க இனியவன். பாரதி சொன்னான், எழுத்து தெய்வம், எழுதுகோள் தெய்வம் என்று பாரதி சொன்னான். நீதிபதி அவர்களே, என்னன்ப ஏனை எழுத்தன்ப, அவை இரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்றுதானே திருவள்ளுவ பெருந்தகை எழுதினார். எழுத்து தாங்க சிறப்பு. காரல் மார்க்ஸ் ஐயா லண்டன் மியூசியத்திலே, லண்டன் அந்த நூலகத்திலே 1500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை
படித்து கரைத்து குடித்து காரல் மார்க்ஸ் மூலதனம் என்கிற புத்தகத்தை எழுத்துக்களிலே எழுதியதால் தான் தொழிலாளர் சமுதாயம் விடுதலை பெற்றது. அது எழுத்துக்கு கிடைத்த மரியாதை இல்லையா? தந்தை பெரியார் அவர்களின் எழுத்துதான் பகுத்தறிவை வளர்த்தது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் எழுத்துதான் சுயமரியாதையை கொண்டு வந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவினுடைய எழுத்துதான் சமூக நீதி சமநீதியை கொண்டு வந்தது. மிஸ்டர் இனியவர், மெரினா பீச்சில் ஐயாவோட நாக்கு சிலை வைக்கிறோமா, பேனா சிலை வைக்கின்றோமா? எழுத்துதான் என்பதனால் தான். இனியவா பதில் சொல்லணும். கலைஞருடைய நாக்கையா சிலையா வைக்கிறாங்க, பேனாதாயா அப்படின்னு கேட்டிருக்காரு. பதில் சொல்லணும். எழுத்து எப்படி எழுதுங்க? திருக்குறளை படிச்சு நம்ம பையன் எப்படி எழுதுறான்? பிரமாதமா எழுதுறான். ஆட்டோல எழுதி போட்டிருக்கிற எழுத்த பிரமாதமா இருக்கு சார். நேற்று ஒரு ஆட்டோல பார்த்தேன், அழகா எழுதி போட்டிருக்கான். சாலையை பார்த்தா சமத்து, சேலையை பார்த்தா விபத்து. சூப்பரா எழுதி போடுறான். இன்னொரு கவிஞன் அழகா சொன்னா, நீதிபதி அவர்களே, பல்சருக்கும் ஹீரோ ஹோண்டாவுக்கும் போட்டி. என்ன எழுத்து பாருங்க. பல்சருக்கும் ஹீரோ ஹோண்டாவுக்கும் போட்டி, கடைசியில் ஜெயித்தது ஆம்புலன்ஸ் என்று ஒரு கவிஞன் எழுதினான் என்று சொன்னார். அதுதான் எழுத்து. நேத்து ஒரு இது படிச்ச, என்ன எழுத்துக்கள் பிரமாதம் சார். திருக்குறளை படிச்சு நம்மால் எழுதினான். என்கிட்ட காலேஜில் படிக்கிற பையன் ஒருத்தர் எழுதியிருக்கான். என்ன எழுத்து பவர்ஃபுல் பாருங்க. எழுதியிருக்கான், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதுதானே வள்ளுவருடைய எழுத்து. நம்ம பையன் எழுதியிருக்கான், யாகாவாராயினும் பாஸ்வேர்டு காக்க காவாக்கால் சோகாப்பர் ஹேக் செய்யப்பட்டு எழுதிட்டான். மக்கு என்று பெயர் எடுத்தவனுக்கு விக்கிபீடியாவே துணை எழுதியிருக்கிறானே சார். அற்புதமான எழுத்துக்கள் காலம் காலமாய் இந்த சமூகத்திலே இந்த சமூகத்தை வழிகாட்டுவதாக அமைந்தது. ஒரு கவிதையில சொன்னா ஒருத்தன், வாழ்க்கைனா என்ன சார்? பதில் சொல்றான், வாழ்க்கைனா ஒண்ணும் இல்லைங்க, பாதி வாழ்க்கை போன் இல்ல, மீதி வாழ்க்கை லோன் இல்ல. இதான் இன்னைக்கு வாழ்க்கைன்னா. இதைத்தான் கவிஞர் சுரதா அவர்கள் தன்னுடைய எழுத்திலே அழகாய் சொன்னார். தாராள மனப்பான்மை என்று சொல்லி தண்ணீர் போல் பணத்தை எல்லாம் செலவு செய்தால் அது தீராத வறுமைக்கு வித்தாம். சிக்கனமே ஒருவனுக்கு சிறந்த சொத்தாம். பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை செய்யும், சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு சிக்கனமே துணை செய்யும் என்று வழிகாட்டியது எங்கள் சுரதாவினுடைய எழுத்து இல்லையா மிஸ்டர் இனியவன்? நேத்து ஒரு இது படிச்சுங்க, பிரமாதம் எழுதியிருக்கான். எல்லா ஆட்டோக்களிலும் எழுதி போட்டிருக்கிறார்கள், பிரசவத்திற்கு இலவசம் என்று. எந்த மருத்துவமனையிலும் எழுதி போடவில்லை பிரசவத்திற்கு இலவசம் என்று. இந்த சமூகத்தை படம் பிடித்து காட்ட பகுத்தறிவு இந்த மண்ணிலே வளர்ந்ததில்லையா? அதை வச்சு புது கவிதை, இந்த புது கவிதை ஹைக்கூ கவிதை பிரமாதங்க. என்ன அழகா சிந்திக்கிறான். நகை கடைகள் பெண்களை நம்பித்தான் ஆரம்பிக்கப்படுகின்றன. நல்லா கவனிக்கணும். நகை கடைகள் பெரும்பாலும் பெண்களை நம்பித்தான் ஆரம்பிக்கப்படுகின்றன. அடகு கடைகள் பெரும்பாலும் ஆண்களை நம்பித்தான் ஆரம்பிக்கப்படுகின்றன. ஆஹா, ரெண்டு கடையை வச்சு வாழ்க்கையை முடிச்சுட்டான் பாருங்க. நீதிபதி அவர்களே, நல்ல ஓட்டு அப்பப்போ போடுறோம், சில நேரங்களில் சரியா ஓட்டு போட மாட்டேன்றோம். ஒன்றிய அரசுல உட்கார்ந்து வச்சிடறோம் யாரையோ. அதை வச்சு ஒரு கவிஞர் எழுதின அழகா சொன்னார். ரெண்டே லைன், நெத்தி அடியை போல. திருக்குறள் எப்படி 1.25 அடியிலே உலகத்தை அளந்தாரோ, மாபலி சக்கரவர்த்தியிடம் இந்த உலகத்தை அளப்பதற்கே திருமால் 3 அடி நிலம் கேட்டார். 1.25 அடியிலே இந்த எழுத்து எவ்வளவு பவர்ஃபுல். எழுதுகிறான் இனியவா, கள்ள ஓட்டு, நல்ல கவனிங்க, கள்ள ஓட்டு போட்டால் 2 வருடம் தண்டனை, நல்ல ஓட்டு போட்டால் 5 வருடம் தண்டனை என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னால் அதுதான் கவிதை. பகுத்தறிவு இந்த நாட்டிலே வளர்கிற மண்ணிலே பகுத்தறிவை சொன்னா நீதிபதி அவர்களே, ரத்தின சுருக்கமா சொன்னா பேச பேச ஆசையா இருக்கு. சொல்றான், இரவே ஒரு குழந்தை நினைக்கிறான், இரவே இரவே சீக்கிரம் விடிந்து விடு. இந்த கவிதையில் ஒரு தூண்டுதல் இருக்கு. இரவே இரவே சீக்கிரம் விடிந்து விடு. உறங்காமல் காத்து கொண்டிருக்கிறான் எங்கள் அபார்ட்மெண்ட் கூர்க்கா என்று ஒரு குழந்தை இரவு முழுதும் காத்திருக்கிற கூர்க்காவுக்கு வருத்தப்படுகிற கவிதை. மிக அற்புதமான கவிதை இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்களே. சிந்தித்து பாருங்கள். எழுதிதானமா பேசுறீங்க? ஏமா நீதிபதி அவர்களே, கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி.
இந்த மன்றத்துக்கு தேவை மனசாட்சி. எங்க அக்கா எழுதி கொண்டு வந்துதான் மேடையிலே பேச வேண்டும். அதுதான் அஸ்திவாரம். எப்பா ராசன், நானும் தாயா எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதாமல் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியுமா? இந்த ராஜன் எழுதிக்கிட்டு இருக்காரு, இவர் இனியவனும் எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்படியா எல்லாத்தையும் சிக்கலில் மாட்டி விடுவேன். நீதிபதி 2 செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எழுத்துக்கு இருக்கிற மரியாதை, காதலுக்கு மரியாதை, சினிமா சொல்லும் எழுத்துக்கு மரியாதை. தமிழினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரே எழுத்து சொல்லாக இருக்கிறது. ஒரே ஒரு எழுத்து கூட பொருள் தருகிறது. ஆ என்ற சொல்லுக்கு பசு என்பது பொருள், கா என்ற சொல்லுக்கு சோலை என்பது பொருள், ஐ என்ற சொல்லுக்கு தலைவன் என்பது பொருள், கா என்ற சொல்லுக்கு காடு என்பது பொருள், மா என்ற சொல்லுக்கு விலங்கு என்பது பொருள், பா என்ற சொல்லுக்கு பாட்டு என்பது பொருள், ஏ என்ற சொல்லுக்கு அம்பு என்பது பொருள், ஆ என்ற சொல்லுக்கு அம்மா என்பது பொருள். எழுத்துதான். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான் என்று எழுது காட்டிய சமுதாயம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இருந்து விட்டு போகட்டும் என்பதற்காக தமிழன் அக் என்ற ஆயுத எழுத்தையும் இந்த மண்ணிலே கொண்டு வந்த இனம் நம்முடைய தமிழ் இனம். பீட்டர் சாலை, பெரிய சாலை, அங்கே வானை சுமக்கிற மாளிகை உண்டு. அந்த மாளிகை உயர மண்ணை சுமக்கிற கூலிகள், அந்த கோணிப்பை குடிசைக்குள் குடும்பம் நடத்துகிற கோலங்கள் உண்டு என்று எழுதினார் இன்குலாப். குடிசை மாற்று வாரியத்தை முத்தமிழ் அறிஞர் கொண்டு வந்தார். இன்குலாபின் எழுத்து அரசாங்கத்தை சிந்திக்க வைத்தது. பகுத்தறிவு பேசிய மண்ணில் ஒரு கவிஞன் எழுதுகிறான். அந்த கவிதையோடு காலத்தின் அருமை கருதி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜோதிடம் பகுத்தறிவுக்கு எதிரானது. மூட நம்பிக்கையின் முடநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க பேசும் கற்பூர பெட்டகமே என்று பேசிய தமிழ்நாட்டில் ஒரு கவிஞன் உயிர் அக்கறையோடு எழுதுகிறான். அதை மூட நம்பிக்கையாக பார்க்க கூடாது. ஒரு ஹை சொல்கிறான், கிளி ஜோசியம் பார்க்க பிடிக்காது, கிளி ஜோசியம் எனக்கு பார்க்க பிடிக்காது, ஆனாலும் பார்க்கிறேன் அந்த கிளியின் 1 நிமிட சுதந்திரத்திற்காக என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னார். எழுத்துக்கள் இந்த மண்ணிலே கொண்டு வந்து போட்டிருக்கிற அந்த விளைவு மிகச் சிறப்பு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுகைக்கு உலகி ஏற்றியான். பசி எடுத்துத்தான் இந்த நாட்டில் சாப்பிடணும் நிலம் வந்துச்சுன்னா இதை படைத்த இறைவன் அழியட்டும் என்று பேசிய வள்ளுவருடைய குரலை எதிர்த்துத்தான் காலை உணவு என்று தமிழக முதல்வர் பசி கொடுமையை விரட்டி அடித்திருக்கிறார் என்று சொன்னால் வழிகாட்டியது இலக்கியங்களே என்று வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதயத் தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி வருகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி.